அவங்க கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும். இந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன், ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு பாராளுமன்றத்துல சொல்லி போட்டு இங்க வந்து சொம்பு தூக்குறீங்க, அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்குறீங்க. அப்ப இந்த விகாரை அப்படின்றது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில செய்யப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அப்ப அதை அதுக்கான நீதி என்ன? உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை, எங்களுக்கான மக்களுக்கான, எங்கட சமூகத்துக்கு, எங்களினுடைய இன மொழி கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில யார் இருக்கிறீங்க? ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது, யார் குத்துனா என்னடா, யார் குத்துனாலும் அரசு தானே வரப்போகுது, அதுக்கான நீதி மாற்று காணிய கொடுக்கிறதோ இல்லண்டா பணத்தை கொடுக்கிறதா? அப்ப நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க ஊழல் அப்படின்றது இல்லன்னு. அப்ப இந்த செயல் கிட்டத்தட்ட ஜனாதிபதி சொல்றதே ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கா இல்லையா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கதைச்சதும் நடந்து கொண்டதும் செய்யற விதங்கள் 100க்கு 100 பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வல்வெட்டித்துறை எங்கட தலைவண்ட மண்ணுல எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை செஞ்சிருக்கிறேன். நான் கதைச்சோன்னு என்னோட மல்லு கட்டுனீங்க, இதே கௌசல்யா கதைச்சோன்னு அப்படியே பெல்ட் அடிக்கிறீங்க. எப்படி அனாக்களா இருப்பீங்க நீங்க? உண்மையாவே இந்த கௌசல்யா தங்கச்சி செய்யற விஷயம் அறம் சார்ந்து நீதியின் பக்கம் நிக்கிறாங்க. ஆனா அர்ச்சுனா அவங்க கட்டாயம் ஒரு துரோகமான செயலை செஞ்சிருக்கிறேன், மன்னிப்பு கேட்கணும். காரணம் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட வீட்டை உங்களோட பிள்ளைகள், உங்களோட குழந்தைகளோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட மகனோ மகளோ ஒரு தப்பு பண்ணுனா நீங்க அதை ஆதரிப்பீங்களா? அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா? அப்படி செய்ய மாட்டீங்கன்னு. ஏனென்றா சமூகத்துல நாளைக்கு உங்களோட பிள்ளைகள், உங்களோட மகனோ மகளோ சீரழிஞ்சு போறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்கன்னு. அதே போலதான் அர்ச்சுனா அவங்களும் மனுஷன்டாப்பா, அவரும் தவறு செய்வீர், அவர் கடவுள் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு தவறு செய்தா உண்மையான ஆதரவாளர்களா இருந்தா அதை சுட்டி காட்டணும். அதை விட்டு போட்டு நீங்க அவர் செய்யற எல்லாத்துக்குமே சொம்பு தூக்குனா அந்த மனுஷன் என்ன செய்யும்? அதையே மறுபடியும் செய்யும். இப்ப இந்த விகாரைய யாருமே இடிக்கணும், யாருமே அதை இனவாதத்தை செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்ல இல்லா. இப்ப ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கேன்? இந்த நாட்டுல பெரியவங்க சின்னவங்க பணக்காரன் ஏழை அப்படின்னு எதுவுமே இல்ல, நீதி எல்லாருக்கும் சமம் சொல்லியிருக்கிறா, சொல்ல இல்லையா? அப்ப இந்த விகாரை அப்படின்றது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில செய்யப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அப்ப அதை அதுக்கான நீதி என்ன? மக்கள் காணியில கட்டியிருக்காங்க, அதுக்கான நீதி மாற்று காணிய கொடுக்கிறதோ இல்லண்டா பணத்தை கொடுக்கிறதா? அப்ப நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க ஊழல் அப்படின்றது இல்லன்னு. அப்ப இந்த செயல் கிட்டத்தட்ட ஜனாதிபதி சொல்றதே ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கா இல்லையா? இதான் நீதி. அப்ப எப்பவுமே எங்கட மக்கள், எங்கட தமிழர்கள், எங்கட சொந்தங்கள் நாங்க அனுசரிச்சு தான் வாழணுமா? இதுதான் நான் சுதந்திரம். அப்ப நாங்க எங்கட நாட்டுல நாங்க இப்படியே வாழ பழகிட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா எப்படியான ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை உருவாகும்? தயவு செய்து இதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு வராதுங்க. தயவு செய்து கட்டாயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கதைச்சதும் நடந்து கொண்டதும் செய்யற விதங்கள் 100க்கு 100 பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக இந்த கௌசல்யாட விஷயத்த நான் முழுமையா பார்க்கல, ஆனா கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த தங்கச்சி கதைச்சது எனக்கு என்னவோ அர்ச்சுனா கொஞ்ச காலத்து இல்லாம போய் எங்களினுடைய சமூகத்துக்கு, எங்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே ஒரு தலைவியாக இந்த கௌசல்யா தங்கச்சி உருவாகுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க கதைக்கிற சில விஷயங்கள் சும்மா டாப் லெவல்ல இருக்குடாப்பா, சும்மா அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்காக நான் அவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு வர இல்லை. விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அர்ச்சுனா அவங்க கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும். இந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன், ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு பாராளுமன்றத்துல சொல்லி போட்டு இங்க சொம்பு தூக்குறீங்க, அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்குறீங்க. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வல்வெட்டித்துறை எங்கட தலைவண்ட மண்ணுல எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை செஞ்சிருக்கிறேன். சரி, அது அவரினுடைய அரசியல். அவர் தேர்தலுக்காக அவர் உலக அரசியலை செய்கிறார், நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவர் செய்ய அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க எல்லாருமே எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே தலைகுனியும். காரணம் என்னண்டா உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை, எங்களுக்கான மக்களுக்கான, எங்கட சமூகத்துக்கு, எங்களினுடைய இன மொழி கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில யார் இருக்கிறீங்க? ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது, யார் குத்துனா என்னடா, யார் குத்துனாலும் அரசு தானே வரப்போகுது, அது அர்ச்சுனா குத்துனா என்ன, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குத்துனா என்ன, இல்லாட்டி வேற யார் குத்துனா என்ன, எல்லாம் ஒன்றுதானடா. மக்களுக்கான அரசியலை செய்யுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்கட இனம், எங்கட மொழி, எங்கட பண்பாடு, எங்கட கலாச்சாரம், எங்கட இருப்பிடம், இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயத்த செய்யுங்க. இப்ப யாருமே தனி நாடு தாங்க, எங்களுக்கு ஈழம் தாங்க யாருமே கேட்க இல்லை. ஆனா
எங்களுக்கு ஒரு பவர் இருக்கணுமா இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா இல்லையா? எங்கட இருப்பிடத்தை காக்கக்கூடிய வகையில அரசியலுக்கான தீர்வு வேணுமா வேணாமா? அப்போ ஒரு போலீஸ் அதிகாரத்தையாவது கேட்கணுமே. அதை விட்டு போட்டு சொம்பு தூக்கி கொண்டு சலுகைகளுக்கு பின்னால ஓடி தெரியுறீங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களை தெரிவு செஞ்சது, மக்கள் உங்களை கொண்டு வந்தது, அர்ச்சுனா உட்பட எல்லாருக்குமே சொல்றேன், இந்த சலுகைகளை கதைக்கிறதுக்கும் சலுகைகளை பெற்றுக் கொள்றதுக்கும் ரோட்டு போட்டு கொடுக்கறதுக்கும் பாஸ்போர்ட் அலுவலகத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இல்ல. எங்கட இனம், எங்கட மொழி, எங்கட பண்பாடு, எங்கட கலாச்சாரம், எங்கட இருப்பிடம், இது எல்லாத்துக்குமே ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில நீங்க செய்யணும். அதை விட்டு போட்டு செம்பு தூக்கி கொண்டு தெரியாது. இன்னொரு விஷயம் இப்ப வல்வெட்டித்துறை மக்கள் பாத்தீங்கன்னா எங்கட தலைவர் பிறந்த ஊர்லயே ஒரு துரோகமான செயலை செய்யறீங்க, துரோகமான மக்களா உருவாகுறாங்க. அதாவது பாருங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜனாதிபதி வந்த விஷயத்துக்கு அவங்க நடந்து கொண்ட விதத்துக்கு சில கருத்துக்களை பாக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்கட பண்பாடு அது அனுரகுமார் திசாநாயக் அவங்க மட்டுமில்லை, மஹிந்த ராஜபக்ச அவங்களோ ரணிலோ இல்லாட்டி மைத்ரிபால சிறிசேனையோ யாராக இருந்தாலும் வந்தா துரோகியாக இருந்தா கூட அனுசரிச்சு அனுப்புறதுதான் எங்களினுடைய பண்பாடு, எங்கட கலாச்சாரம். அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப யுத்தம் நடந்த காலத்துல தலைவர் யோசிச்சுக்கோங்க, எத்தனை நாட்டுல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, ஏதாவது தீர்வு கிடைச்சதா? எல்லாருமே துரோகம் தான் செய்தாங்க. ஆனாலும் எங்கட தலைவர் அனுசரிச்சு அன்பாகவும் பண்பாகவும் எவ்வளவு ஒரு பண்பாக நடந்து கொண்டே யாரையாவது துரத்தி அனுப்புனீரா? அப்ப அத மாதிரிக்கு தாண்டாப்பா, இதையும் அதையும் நாங்க ஒப்பிட முடியாது. ஆனாலும் அது ஒரு பண்பாடு. ஆனாலும் இன்றைக்கு எங்கட எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவுகள் உயிரை நீர்த்து உயிரை தியாகம் செய்து எங்களுக்காக அவங்களோட உயிரை அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி நாடெல்லாம் தேவையில்லை. ஒரு போலீஸ் அதிகாரத்தையாவது கேட்கணுமா கேட்க கூடாதாடாப்பா? ரோடு கேட்டு கொண்டு தெரியுறீங்கன்னு, சாப்பாடு கேட்டு கொண்டு தெரியுறீங்கன்னு, அதுவும் எங்க அரசாங்கத்திட்ட பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு பின்னால தெரியுறீங்க. இதுக்காக அவங்கள ஓட்டு போட்டு கொண்டு வந்தது. விகாரை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இன்றைக்கு நீங்க தான் ஏதோ பெரிய தியாகம் செய்யக்கூடிய மாதிரிக்கும், நீங்க தான் பெரிய கொடை வள்ளல் மாதிரிக்கும் அந்த விகாரைய நாங்க அனுசரிச்சு போகணும், நாங்க அமைதியாக இருக்கணும், அரசாங்கம் சொல்றத கேட்கணும், இது போல கதைக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதுதானா நீதி? இதுதானா சட்டம்? இதே நீங்களோ நானோ இனவாதம் இல்ல. நான் போன வீடியோலையும் கதைச்சு, நான் இந்த வீடியோலையும் சொல்றேன், இந்த விகாரை சட்ட ரீதியாக இல்லாம ஒரு சட்ட விரோதமாக மக்களினுடைய காணியை பிடிச்சு கட்டப்பட்டிருக்கேன். அப்ப அதுக்கான தீர்வு என்ன? ஒரு தடவை சூடு பட்டாதான் இன்னொரு தடவை செய்ய மாட்டாங்க. இது இனவாதத்தையோ மக்களுக்கு ஒரு இனத்துக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயமோ இல்ல. எப்பவுமே குனிஞ்சு குனிஞ்சு பணிஞ்சு பணிஞ்சு போனதுனாலதான் இந்த நிலைமை. அதை தொடர்ச்சியா இன்னும் அதே போல செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னொன்று நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, இந்த ஜனாதிபதி எல்லா இடத்துலயுமே போறேன், வடக்கு கிழக்குல முக்கியமா எங்கட மக்களுக்கு இடையில எங்கட சமூகத்துக்கு இடையில இவ்வளவு அன்னோன்யமாக பழகுறேன். நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, ஈழத்து முக்கியமாக புலம்பெயர் உறவுகள் எதிர்காலத்துல நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அங்கிருந்து நம்ம நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீங்க. அந்த ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் செய்யப்பட்டிருக்கு. உங்களோட நாடுல தானே தொழில் வாய்ப்பு இருக்கு, உங்களோட நாடுல தானே எல்லாமே யுத்தம் இல்ல, உங்களோட நாடுல தானே எல்லா மக்களுமே ஒற்றுமையா எல்லாமே அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பப்ளிசிட்டி ஆகுது. ஆனா யதார்த்தமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. ஒரே நாடு ஒரே சட்டம்ன்றது ஒரு பெயர் அளவுல தான் இருக்கு. இந்த அரசாங்கமாவது அதை செயற்பாட்டுக்கு கொண்டு வருமா கொண்டு வராதான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது செய்யற அரசியல் மிக 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 முக்கியமாக புலம்பெயர் தமிழர்களுக்கு மோசமான அரசியல் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கு. மறுபடியும் நீங்க எல்லாருமே நாடு திரும்பணும், அது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் மிக மிக பொருளாதார ரீதியாக எங்களினுடைய சமூகம் பின்தங்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பாருங்க. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. அதே போல நீங்க வல்வெட்டித்துறை மக்கள் மிக மிக கவனமாகவும் சில விஷயங்களை சிந்தித்து செயற்படணும். ஏனென்றா பண்பாகவும் நாங்க எங்கட பண்பாடு கலாச்சாரம் யார் வந்தாலும் அனுசரிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்க எங்கட உறவுகள், அதுல எத்தனை குடும்பங்கள், எத்தனை அம்மாமார்கள், எத்தனை அண்ணாமார்கள், எத்தனை தம்பிமார்கள், எத்தனை அப்பா ஐயா, நீங்க பாருங்க உங்களோட குடும்பத்துல ஒரு 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 பிள்ளையாவது உங்களோட பிள்ளைகள உயிரை கொடுத்து போட்டிருப்பீங்க. அப்ப அதுக்கான தீர்வு என்ன? இருக்காங்களா இல்லையா? காணாமலாக்கப்பட்டோர் அப்படின்னு எவ்வளவு நடக்குது? எத்தனை நாளா வருஷ கணக்கா போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் செய்யறாங்க. ஏன் அதை கதைக்க இல்ல? ஏன் அதை கேட்க இல்ல? அரசியல் கைதிகள் எத்தனை பேர் இன்னும் வாடுறாங்க. எங்களுக்குன்ற ஒரு தனி பவர் தேவை. எங்கட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரம் தேவை. இதை யாராவது கேட்டீங்களா? கதைச்சிங்களா?
வைத்தியர் அர்ச்சுனா அவங்க கதைக்கிறதெல்லாம் வேத வாக்கு, அவர் செய்யறதெல்லாம் வேத வாக்கு அப்படின்ட்டு இந்த செம்பு தூக்காதீங்க சரியா? ஜால்ரா அடிக்காதீங்க. ஜால்ரா அடிக்கிறதுக்கு நாங்க வர இல்லை, நீங்களும் வரக்கூடாது. உங்களோட கதைச்சா ஒரு சுவர் ஒன்று இருக்குது, அதுல போய் நாங்க எங்கட தலைய முற்ற மாறிக்கிட்டா கத்தி கத்தி தொண்டை தண்ணி போய் நமக்கு இருக்கிற எனர்ஜியும் இல்லாம போகுது. அதுதான் உண்மை. என்னத்த சொல்றீடாப்பா? உங்களோட கதைக்கிறது மட்டும் கதைக்காம இருக்கிறது மட்டும் யோசிச்சு முடிவெடுக்க, அவ்வளவுதான்.